மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லக்கி ஒரு 3 டேஸ் தான் ஸ்கூலுக்கு போனாங்க. அவங்களுக்கு இப்போ 4 டேஸ் லீவ் விட்ருக்காங்க. எலெக்ஷன்னால் பாப்பா 2 பேர்த்துக்குமே லீவ் விட்ருக்காங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே பாப்பா 2 பேருமே செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க டாடி கூட. குட்டீஸ் 2 பேர்த்துக்கு லீவுனால நம்ம லேட்டாக எந்திரிச்சு குக் பண்ணால் போதும். ஹஸ்பண்ட் 9 o'clock தான் கிளம்புவாங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்டுக்குருவாங்க. இந்த இயர் வெயில் பயங்கர வெயிலாக இருக்குது. செடி எல்லாமே வேகமாகவே வாடிடுது. அதான் காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் தண்ணி விடுறாப்புல இருக்குது. இன்றைக்கி தண்ணி விட்டுட்டு இருக்கும்போது லக்கி எந்திரிச்சு வந்துட்டாங்க. நான் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க அந்த வேலையை. குட்டீஸ் 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் வச்சுருந்தேன். பாப்பா 2 பேரும் தேங்காய் சட்னி அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. லக்கி அவங்க டாடி கூட ஏதோ பேசிக்கிட்டே அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு நீங்களே கேளுங்க. வெரி குட். குட்டீஸ் 2 பேருமே வீட்டில் இருக்காங்கனால என் ஹஸ்பண்ட் சிக்கன் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு தான் வைக்கிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கி அரைச்சி விட்டு தான் நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் ஒரு 5 minutesல தக்காளி நல்லா குக் ஆயிரும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறனால குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். நான்வெஜ்க்குலாம் இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா குக் ஆயிருச்சு. மல்லியும் சீரகமும் 2 tablespoon எடுத்திருக்கேன். மிளகும் சோம்பு 1 tablespoon எடுத்திருக்கேன். அது கூடயே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். 4 முந்திரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முந்திரி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். வெங்காய தக்காளி நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அது கூட 1.5 tablespoon கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடயும் 2 tablespoon மிளகாய்த்தூள், 1 tablespoon மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மெய்தி ஃபைனலாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். உங்களுக்கு கஸ்தூரி மெய்தி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 minutes நல்லா ஊறட்டும். 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு ஆனியன் நல்லா குக் பண்ணணும். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு நம்ம சால்ட் எதுவுமே போட தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே சிக்கனுக்கு சால்ட்டு போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி விடும். நல்லா மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes குக் பண்ணால் போதும். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு ஓரளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காய தக்காளி அரைச்சி வச்சுருந்தால ஸ்பைஸ் பவுட்ரு எல்லாம் அதில் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடயே நான் வீட்டில் அரைச்சி வச்ச மசால் தூள் 1 tablespoon சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. வேணாட்டா நீங்கள் சிக்கன் மசாலா கடையில் விற்கல, அது கூட நீங்கள் வாங்கி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 minutes குக் பண்ணால் போதும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இட்லி, தோசை, ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சைடில்
சிக்கன் பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அது கூட உங்களுக்கு காரமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. என்னோடய குழந்தைங்க வந்து காரமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சிக்கன் பிரியாணி வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டாரு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனியன் கூடயே 2 பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே வந்து நீங்கள் அதில் சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க. எனக்கு காரம் வேண்டாம் அப்படின்றதுனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆனியன் போட்ட உடனே நம்ம தேவையான அரிசி எடுத்து அளந்து வாஷ் பண்ணி எடுத்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆனியன் வந்து ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஸ்பைஸ் பவுடரையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நான் வீட்டிலேயே செஞ்ச பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு ராஸ் ஸ்மெல் போனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சைடில் வந்து பாப்பா 2 பேத்துக்கும் முட்டை வேக வச்சுருந்தேன். சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் குக் ஆனால் போதும். அது கூட வந்து நம்ம கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா புளிக்காத தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தயிர் இல்லை, தயிர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது லெமன் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வந்து 10 நிமிஷம் நல்லா குக் ஆகி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சு அப்படின்னா பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஃபைனலாக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான சிக்கன் பிரியாணி இது. கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாலாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஃபைனலாக லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் செட்டிநாட்டு குழம்பு, ஒயிட் ரைஸ், மிளகு ரசம், ஆனியன் ரைஸ் எல்லாமே சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தாங்க. அருப்புக்கோட்டையில் வந்து பொருள் காட்சி போட்டிருந்தாங்க. குட்டீஸ் 2 பேரையும் அங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தோம். தனுஷாவோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.